ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் மற்றும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்ப்போம். டிபிஓ குளோபல் இண்டஸ்ட்ரி லிமிடெட் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்காங்க. ஸ்மால் கேப் நிறுவனமான டிபிஓ குளோபல் வந்து தனது பங்கை வந்து 1:10 என்ற விகிதத்தில் ஸ்டாக் ஸ்பிளிட் செய்ய முடிவு செய்துள்ளது. முகமதிப்பு ₹10 இப்ப இருக்கு. ₹1 முகமதிப்பு கொண்ட 10 பங்குகளாக பிரிக்கப்படும். ரெக்கார்டு டேட்டு ஆகஸ்ட் 5, 2026. இந்த சலுகையை பெறும் முதலீட்டாளர்கள் ஆகஸ்ட் 4க்குள்ள பங்குகளை வாங்கி வைக்க வேண்டும். இந்த பங்கானது கடந்த Q4 காலாண்டுல வருவாய், லாப வரம்பு மற்றும் இபிஎஸ் ஆகியவற்றில் நல்ல வளர்ச்சியை பதிவு செய்துள்ள நிறுவனம். அப்புறம் வந்து நெட்வொர்க் டெக்னாலஜி ஏஐ டேட்டா சென்டர் துறையினுடைய எழுச்சி, உலகளாவிய சந்தையில் ஏஐ மற்றும் டேட்டா சென்டர் சார்ந்த பங்குகள் மீண்டு வந்தன எதிரொலியாக நெட்வொர்க் பங்கு வெள்ளிக்கிழமை 6ல் இருந்து 8% வரை உயர்ந்து முடிஞ்சிருக்குங்க. நிறுவனம் சமீபத்திய காலாண்டுகளில் 189% வரை வளர்ச்சி பதிவு செய்துள்ளது. தனது எக்கால ஆல் டைம் கையான 5744 இருந்து தள்ளுபடி விலையில கிடைப்பதால் துறையின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு முதலீட்டாளர்கள் இதை நீங்க கவனிச்சு பார்க்கலாம். அப்புறம் ஜிஎம்டிசி வந்து வருவாய் கடந்த ஆண்டுல 733 கோடியில இருந்து உயர்ந்து 974 கோடியாக பதிவாகி உள்ளது. நிகர லாபம் வந்து 163 கோடியாக கடந்த இதே ஆண்டில் 164 கோடியாக இருந்தது. காலாண்டு அடிப்படையில் இதர வருமானம் இன்கம் குறைந்ததால் லாபம் சற்றே பாதிக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்தமான செயல்பாடுகள் மிதமான அமைந்துள்ளன. ஜிஎம்டிசிக்கு இதே வாட்லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப கெய்ன்ஸ் டெக்னாலஜியுடைய தற்போதைய நிலை எடுத்து கேட்டீங்கன்னா, உள்நாட்டில் ஏற்பட்ட சிக்கல்களால் நம்ம நாட்டுக்குள்ள அந்த செக்டார்ல ஏற்பட்ட சிக்கல்களால் சரிவுக்கு பின் பங்கு விலையானது மீண்டும் கெய்ன்ஸ் டெக்னாலஜி மீண்டும் வர தொடங்கி உள்ளதுங்க. அரசிடமிருந்து கிடைக்கும் பிஎல்ஐ திட்ட நன்மைகள் மற்றும் செமிகண்டக்டர் துறை உற்பத்தி காரணமாக நிறுவனத்தின் நீண்டகால எதிர்காலம் சிறப்பாக உள்ளது. எனவே அவசரப்பட்டு நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா விற்காம கோல்டு பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பஜாஜ் நிறுவனம் வந்து நல்ல எப்பவுமே இல்லாத அளவுக்கு மிக சிறந்த வருமானம், அதிகபட்ச லாபமாக 6297 கோடி மற்றும் சிறந்த மார்ஜினை பதிவு செய்துள்ளது பஜாஜ் பினான்ஸ் கம்பெனி. இந்த நாளைக்கு வரும் நாட்கள்ல நீங்க வந்து போக்கஸ் பண்ணி பார்க்கலாம் பஜாஜ் பினான்ஸ் கம்பெனில. அதே போல பஜாஜ் பினான்ஸுக்கு ஹெச்எஸ்பி, சிஎல்எஸ்ஏ, நோர்மா, வின் சிஸ்டம் போன்ற பங்கு எல்லாம் புரோக்கரேஜ் நிறுவனம் எல்லாமே பையிங் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க சவாலான பொருளாதார சூழல்ல தொடர்ந்து இருந்தாலும் தொடர்ந்து காலாண்டு 20% அதிகமான வளர்ச்சியையும் பதிவு செய்து வரக்கூடிய பங்கு பஜாஜ் பினான்ஸ் நீண்ட கால முதலீட்டாளருக்கு ஒரு சிறந்த பங்காக பார்க்கப்படுகிறது. கெயில் இந்தியா லிமிடெட் வந்து இதோட லாபம், கெயில் இந்தியா வந்து ஒரு லாங் டேர்ம் பங்குங்க. கவர்மெண்ட் பங்காக இருந்தால் பிஹெச்சி செக்டராக இருந்தாலும் இது நல்ல ஒரு லாங் டேர்ம்ல இப்போதைக்கு வாங்கக்கூடிய லெவல்ல இருக்கு. இந்த பங்கை நீங்க உங்க போர்ட்போலியோல பில்டு பண்ணிக்கிறது டிவிடெண்டுக்காகவோ இல்லை வளர்ச்சிக்காகவோ இந்த பங்கை நீங்க பில்டப் பண்ணிக்கோங்க. சிஎன்ஜி செக்டர்ல உள்ள பங்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். என்ன பொறுத்தளவு இதன் லாபமானது இயரான 90% உயர்ந்துள்ளது. மார்ஜின் வந்து 4.1%-லிருந்து 17% உயர்ந்துள்ளது. அதனால இந்த பங்கை நீங்க லாங் டேர்முக்கு வாங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த லெவல் டெக்னிக்கலா பார்த்துட்டு நீங்க முயற்சி பண்ணிக்கலாம்.
டிவிஸ் லேபு இதன் நிகர லாபம் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 66%. அடுத்த வருவாய் வந்து 24% அதிகரித்து உள்ளது. சிடிஎஸ்எல் வந்து இதுவும் லாங் டேர்ம் வைக்க வேண்டிய பங்கு. கடந்த சில காலாண்டுகளாக சரிவை சந்தித்த நிலையில் இக்காலாண்டில் மிக நல்ல முடிவுகளை வெளியிட்டதால் பங்கானது மீண்டும் ஒரு அப் ட்ரெண்டுக்கு வர வாய்ப்பு உள்ளது. அப்புறம் வந்து சன்ஃபார்மா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐஓசி நல்ல முடிவுகள் மற்றும் எதிர்பார்ப்பை விட நஷ்டம் வந்து குறைவாக கொடுத்ததா இந்த பங்குகளை நம்ம வந்து பார்த்துக்கலாம். வருமானம் நல்லா வந்திருக்கு, ஆனா வந்து நஷ்டமும் அதிகமா இல்லாம மிக குறைவாகவே இருக்கு. அதுல இந்த பங்குகளை நீங்க பார்த்துக்கலாம். ஏப்ரல் எனர்ஜிக்கு திங்கட்கிழமை ரிசல்ட் அதை கடைசியா பார்ப்போம். செக்டார் வாட்ச் எடுத்தீங்கன்னா ஜூலை மாதம் வாகன விற்பனை எண்ணிக்கை, ஆட்டோ சேல்ஸ் டேட்டா, அனைத்து பிரிவு பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், டூ வீலர்ல மிக சிறப்பாக வந்துள்ளது. அதுல கவனிக்க வேண்டிய ஆட்டோ செக்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், மகேந்திரா, மாருதி சுசுகி, ஹீரோ மோட்டாரு, டிவிஎஸ் மோட்டாரு, பஜாஜ் ஆட்டோ, அசோக் லேலண்ட் லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்கு, ஆனால் ஸ்லோ மூவ்மெண்ட் ஸ்டாக்கு நல்லா இருக்கு. அப்புறம் ஈச்சர் மோட்டார்ஸ் 8,000 ரூபாய் 7,000 ரூபாய் இருந்தாலும் இந்த லெவலில் அந்த பங்கை நம்ம நீண்ட கால நோக்கில் வாங்கலாம். டிவிஎஸ் மோட்டாருக்குமே நல்ல செய்திகள்லாம் இருக்கு. இவியில நல்ல சேல்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுல டிவிஎஸ் மோட்டாரு இந்த மாசத்துல நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து மைக்ரோவேவ் வந்து கச்சியல் நிறுவனத்திலிருந்து 2,200 கோடி மதிப்பிலான பெரிய ஆர்டரை பெற்றுள்ளது. இது ஒரு பாசிட்டிவ் செய்தியாக பார்க்கப்படுகிறது கட்சி இதுக்கு, அஸ்ட்ரா மைக்ரோவேவுக்கு. இந்த செய்தி வந்த உடனே வெள்ளிக்கிழமை வந்து பங்கு வந்து 12% உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது அஸ்ட்ரா மைக்ரோவேவ். அதே நேரத்தில் கட்சியிலுமே 4,500 தாண்டி நிலையாக பத்தமாகுது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 4,800 5,000 இருக்கும். அதையும் தாண்டினா புதிய உயரங்களை நோக்கி கட்சியை பங்கும் செல்ல வாய்ப்பு உள்ளது. ஓகே, அஸ்ட்ரா மைக்ரோவேவ் பார்த்தாச்சு. அப்புறம் பிஹெச்இஎல் வந்து 847 கோடி மதிப்பிலான புதிய ஆர்டரை பெற்றுள்ளது. போன வாரம் இதே மாதிரி எஸ்ஆக ஒரு சில பங்குகள்லாம் சொன்னா திங்கக்கிழமை அப்போ சர்க்கியூட்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதனால இப்போ உள்ள பங்குகளை நீங்க டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணிட்டு உங்க அட்வைஸர்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க முயற்சி பண்ணிக்கோங்க. இந்த மந்த் ஸ்டார்டிங்கு பார்த்துக்கோங்க. நாளைக்கு மாசத்துடைய முதல் நாள் திங்கக்கிழமை. ரொம்ப ஒரு அம்சமான மாசம். நல்ல நம்ம லாபம் ஈட்டலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி. அதுக்கான பங்குகள் ஆர்கே போச்சு, பஜாஜ் பினான்ஸு, டெக்னிக்கல் டிவிஎஸ் மோட்டாரு, அடுத்த இந்த இதுலேயே பார்ப்போம், கடைசியா பார்ப்போம். ஓஎன்ஜிசி ஆயில் இந்தியா லிமிடெட் உள்நாட்டிலே கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்வதற்கான அரசு வந்து திட்டங்களை வந்து அறிவிக்கப்பட்டதா. இந்த இரு நிறுவனங்களும் நல்ல வாய்ப்பு உள்ளது, ஓஎன்ஜிசிக்கும் ஆயில் இந்தியாவுக்கும். அப்புறம் ஸ்டெர்லைட் டெக் வந்து டேட்டா சென்டர் சார்ந்த இந்த நிறுவனத்திற்கு காப்பக எல்லாமே செஞ்சக்கூடிய ஸ்டெர்லைட் டெக்கு புதிய ஆர்டர்கள் கிடைத்துள்ளது. ஏத்தக் எனர்ஜி வந்து புதிய முதலீடுகள் மற்றும் திங்கட்கிழமை வெளியாக உள்ள கோட்டகன் முடிவுகள் காரணமாக ஏத்தக் எனர்ஜியை வாட்ச் லிஸ்ட்ல வச்சு கவனிச்சு பார்த்துக்கோங்க. ஏத்தக் எனர்ஜி. அப்புறம் வந்து ரியாலிட்டி பங்குகள் வந்து ரியாலிட்டி ஒரு வாரமா 2-3 வாரமா சொல்லிட்டே வரோம். ரியாலிட்டி பங்குகளை நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு டிஎல்எஃப், பிரஸ்டீஜ் எஸ்டேட்டு, போர்த்துகேஜ் ப்ராப்பர்ட்டிஸு போன்ற பங்குகள் எல்லாமே கவனிக்கப்பட வேண்டியதை பார்த்துக்கோங்க. டெக்னிக்கலா பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மாசம் ஃபுல்லா வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. நிப்டி 50 புதிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, வெயிட்டேஜ் மாற்றங்கள் என்ன அப்படின்னா, ஜூலை 31 நிலவரப்படி நிப்டி 50 குறியீடில் டாப் 10 பங்குகளில்
எடைகளில் வெயிட்டேஜ் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. HDFC பேங்க், இன்போசிஸ் பங்குகளின் எடை குறைக்கப்பட்டுள்ளன. இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, மார்க்கெட்ல மார்க்கெட் கேபிட்டலோட ஜிடிபி ரேஷியோவும் பார்ப்பாங்க. அதை பஃபட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பஃபட் இண்டிகேட்டர் எதுக்கு அப்படி வச்சாங்க அப்படின்னா, ஒரு நாட்டோட ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த நாட்டோட ரியல் எக்கனாமிக்கை காட்டிலும் எவ்வளவு தூரம் பெருசா மூவ்மெண்ட் ரன் ஆகுது அப்படிங்கிற மெஷர்மெண்ட் பண்றதுக்கு தான் இந்த பஃபட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் கேபிட்டல் ஜிடிபி ஒரு ஃபார்முலா வச்சு பண்ணுவாங்க. அந்த ஃபார்முலா என்னன்னா, மார்க்கெட் கேபிட்டல் ஜிடிபி மொத்த லிஸ்டட் கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டல் டிவிடெண்டு டிவைடட் நாட்டோட நாமினல் ஜிடிபி இன்ட்டு 100 போட்டு அந்த ஃபார்முலாவை போட்டு நம்ம இது பண்ணோம். இப்ப இந்தியாவுடைய ரியல் நம்பரை வச்சு கணக்கு போட்டோம் அப்படின்னா, மொத்த மார்க்கெட் கேபிட்டல் ஆனது 425.5 லட்சம் கோடி. நாமினல் ஜிடிபி 357.14 லட்சம் கோடி. மார்க்கெட் கேபிட்டல் 425.5 லட்சம் கோடி. நாமினல் ஜிடிபி 357.14 லட்சம் கோடி. இந்த 425.5 லட்சம் கோடியை 357.14 டிவைட் பண்ணோம்னா, அது டிவைட் பண்ணி அதை 100ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இப்ப நம்மளுக்கு 119.1% வருது. இதற்கு அதாவது 75% கீழே இருந்துச்சுன்னா அண்டர் வேல்யூட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. 75ல இருந்து 90% வரைக்கும் இருந்துச்சுன்னா ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. 90 முதல் 115% வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமம் ஓவர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல 115க்கு மேல போச்சுன்னா ரொம்பவும் ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு வாரன் பஃபட் இண்டிகேட்டர் படி ஜிடிபி மார்க்கெட் கேபிட்டல் ஜிடிபி படி 119 புள்ளிகளுக்கு ஓவர் வேல்யூல இருக்கு. இந்த ஜோன்ல இருக்கு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டோட மொத்த மதிப்பும் நாட்டோட எக்கனாமியை விட காட்டிலும் தற்போது கிட்டத்தட்ட 1.2 மடங்கு பெருசா இருக்கு அப்படிங்கிறது பொருள். ஓகேங்களா? நம்ம நாட்டோட எக்கனாமிக்கை காட்டிலும் பங்குச்சந்தையானது 1.2% வளர்ச்சியில இருக்கு. பெருசுனா வளர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறது பொருள். இதை பத்தில நம்ம வீடியோ முன்னாடி போட்டுருக்கோம். திரும்பவும் அடுத்த சீரியலை நான் போட பார்க்கிறேன். பிகினர்ஸுக்கு உகந்ததா அப்படியே ஒவ்வொன்றா எக்கனாமிக்ஸை பத்தி ஜிடிபி அப்படி மாசம் பிஎம்ஐ டேட்டா இது எல்லாத்தையும் தெளிவா வீடியோ நான் போட பார்க்கிறேன். இந்த இந்த இதை மட்டும் வச்சு டேட்டாவை மட்டும் வச்சு நம்ம மார்க்கெட்டாக கணிக்க முடியும். அப்புறம் ஆர்பிஐ கூட்டத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால முன்னக்கூட்டி அசிங்க இதை பற்றி எதுவும் சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. இப்ப மிட் கேப் ஸ்மால் கேப் சீக்மெண்ட் தனியாக ஜிடிபியோட கம்பேர் பண்ணா அது ஸ்மால் கேப் மிட் கேப் ஆனா ஓவரால் மார்க்கெட்ல பண்ணி கம்பேர் பண்ணக்கூடாது. மிட் கேப் ஸ்மால் கேப்பை தனியா பண்ணணும். அதை தனியா ஒரு வீடியோவை நான் தெளிவா சொல்றேன். இப்போதைக்கு முக்கியமான நிகழ்வுகளை பார்த்துக்குவோம். ஜூலை 30 இது சொல்ல அப்படி ஆரம்பிச்சேன். ஜூலை 31 நில இது அதோட சேர்த்து சொன்னோம்னா உங்களுக்கு புரியும். ஆனா இப்ப இந்த வெயிட்டேஜ் மாத்தி வச்சிருக்கிறதுனால இந்த டோட்டல் மார்க்கெட் இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுக்காக நான் சொல்ல வந்தேன். அப்படியே அதில் உள்ள போயிட்டு ஓகே. நிப்டி 50 குறியீடு டாப் 10 பங்குகள் எடைகளில் வெயிட்டேஜ்ல சில மாற்றங்கள் செஞ்சு கொள்வாங்க. HDFC பேங்க் மற்றும் இன்போசிஸ் பங்குகளின் எடை குறைக்கப்பட்டு உள்ளது. ஐசிஐசிஐ பேங்க், பாரதி ஏர்டெல் மற்றும் ஆக்சிஸ் பேங்க் பங்குகளின் எடையானது உயர்த்தப்பட்டு உள்ளது. அதனால HDFC பேங்க் ஏன்னா டவுன்ல இருக்கிறதுனால அதை மார்க்கெட் வேல்யூ கம்மி பண்ணி, இன்போசிஸ் நல்லா டவுன்ல இருக்கிறதுனால அதை மார்க்கெட்டுடைய வெயிட்டேஜை கம்மி பண்ணி மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக இந்த ஒரு ஐடியா பண்ணுவாங்க. ஓகே. ஆக்சிஸ் பேங்க் பங்குகளின் எடையை உயர்த்தப்பட்டு உள்ளன.
அப்ப இனிமேல் ஐசிஐசிஐ பேங்க்ல அதிகமான ஏற்றம் வந்து கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு கம்மி. ஆக்சிஸ் பேங்க்ல அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல புதுசாக வந்து பஜாஜ் பினான்ஸ் மற்றும் மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஆகிய 2 பங்குகளும் நிப்டி டாப் எடை பட்டியலில் புதிதாக வந்து உள்ளன. அதே நேரத்தில் செக்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டி 50ல பினான்சியல் சர்வீஸ் ஆனது 36%, ஐடி ஆயில் அண்ட் கேஸ், ஆட்டோமொபைல் துறைகளும் அதிக எடையை கொண்டு உள்ளன. அப்கமிங் உள்ள பொருளாதார நிகழ்வுகள் முக்கியமான டேட்டா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய வங்கியோட ஆர்பிஐ நாணய கொள்கை கூட்டமானது ஆகஸ்ட் 3ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி முடிய இருக்கு. 5ஆம் தேதி அன்று முடிவுகள் அறிவிக்கப்படும். பெரும்பாலும் வந்து இப்போ உள்ள டேட்டா படி பார்த்தீங்கன்னா வட்டி விகிதங்கள மாற்றம் இருக்காது அப்படின்னு தான் பெரிய நிபுணர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நமக்கும் அப்படிதான் தெரிகிறது. ஆனா முக்கியமா பார்க்க வேண்டியது ஓட்டு. நம்ம வந்து அதை பார்க்கணும். எத்தனை பேரு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் ஓட்டு போட்டிருக்காங்க, வட்டி விகிதத்தை கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு அப்படிங்கிறத முக்கியமா பார்க்கணும். ஜூலை மாதத்திற்கான மேனுபேக்சரிங் பிஎம்ஐ தகவல் ஆகஸ்ட் 3ஆம் தேதியும், சர்வீஸ் பிஎம்ஐ டேட்டா வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரையிலும் வெளியாக உள்ளன. இந்த வாரத்தில் வரக்கூடிய முக்கியமான டேட்டாக்கள். அப்ப அப்புறம் வந்து எஃப்ஐ முதலீடுகள் வந்து இந்த வாரத்துல எஃப்ஐ முதலீடுகள், வாகன விற்பனை எல்லாமே நல்லா இருக்குங்க. ஜூலை மாதத்தில் அந்நிய முதலீட்டாளர்கள் எஃப்ஐ வந்து கிட்டத்தட்ட 20,200 கோடி நிகழ முதலீடு செய்துள்ளாங்க. கடந்த 4 மாதங்களாக இந்த விற்பனை அழுத்தம் முடிவுக்கு வந்து கடைசி 3-4 நாட்களாக நல்லா பையும் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐ முதலீடுகள் வருவது சந்தைக்கு ஒரு நிலத்தன்மையை தரும். அதே நேரத்துல ஆப்டோ சேல்ஸும் நல்லா இருக்கு. ஜூலை மாதத்துக்கான நல்லா இருக்கு. அது பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து 33% வளர்ச்சியை கண்டு உள்ளது. அதுல டாடா மோட்டார்ஸ், மாருதி, மகேந்திரா, டிவிஎஸ் பங்குகளை பார்த்துக்கோங்க. இந்த வாரம் வரக்கூடிய முக்கிய பங்குகள் வரக்கூடிய முக்கிய பங்குகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி டிஎல்எஃப், ஏர்டெல் எனர்ஜி, டோரன் பவர், ஜிண்டா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், யூபிஎல், சுந்தரம் பினான்ஸ், எஸ்கார்ட்ஸ் போன்ற பங்குகள் வருகின்றன. ஆகஸ்ட் 4ஆம் தேதி பாரதி ஏர்டெல், ஓஎன்ஜிசி, பிடிலைட், மேரிகோ, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், எம்சிஎக்ஸ். 5ஆம் தேதி பவர் கிரிட், குமிக்ஸ் இந்தியா, அரபிந்தோ பார்மா, பயோகான், பர்ஜர் பெயிண்ட், பிபி ஃபின்டெக். ஆகஸ்ட் 6ஆம் தேதி எல்ஐசி, ட்ரெண்ட், சமவந்த மதர்சன், பிரிட்டானியா இந்தியா, ஹீரோ மோட்டார் கார்ப், அப்போலோ டயர்ஸ். ஆகஸ்ட் 7 எஸ்பிஐ, டைட்டன், கட்சியல், பிஎஃப்சி, கோத்ரேஜ் கன்சூமர், ஆயில் இந்தியா, கெய்ன்ஸ் டெக்னாலஜி. அப்புறம் அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது நடத்த ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளார். ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் வேண்டுகோளுக்கு இணங்க பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் டீல் மூலம் தீர்வு காண இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது. இந்த செய்தி சந்தைக்கு மிகவும் சாதகமாக பாசிட்டிவ் செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதனால் கச்சா எண்ணெய் விலையானது மேலும் குறைய வாய்ப்புள்ளது. இந்திய பங்கு சந்தையில ஒரு ஏற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா ஈரான் மோதல் தணிந்து உள்ளதால் எஃப்ஐ மற்றும் முதலீடு நேர்மறையாக பாசிட்டிவாக எஃப்ஐ முதலீடு பாசிட்டிவாக வந்திருக்கிறதால சந்தையில பெரிய ஏற்றம் வர வாய்ப்பு உள்ளது. நிப்டியானது விரைவில் 24,500 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. அப்புறம் வந்து நிப்டி வந்து ஒரு சிமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் போட்டு இருக்கு டே டைம் பிரேம்ல.
இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நல்லா மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஆனா நீங்க பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துட்டு போனா நல்லது. சிமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் ஆனது ரெண்டு சைடுமே எங்கிட்டு வேணா 50-50 தான். அப் சைடும் பிரேக் அவுட் ஆகலாம், டவுன் சைடும் பிரேக் அவுட் ஆகலாம். ஆனா இப்போ உள்ள செனாரியோ படி பார்த்தீங்கன்னா அப் சைடு தான் பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு உள்ளது. பிரேக் அவுட் ஆனாலும் மந்த்லி செட்டப் படி 24,650 இருந்து 750 முடிய ஒரு 100 பாயிண்ட் ஒரு ஜோன் இருக்கு. அது முடிய போயிட்டு திரும்பி ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேல போகலாம். அதை நீங்க வாஷ் பண்ணி பார்த்துக்கோங்க. எஃப்டியோடைய சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 24,320, 24,700 மற்றும் 24,150. நாளைக்கு வந்து சந்தையானது ஒரு இப்போ உள்ள சப்போர்ட் லெவல்ல 24,320 சப்போர்ட் லெவல்ல ஒரு கேண்டில் மட்டும் ஒரு அமைஞ்சிருச்சு 5 மினிட்ஸ்ல 15 மினிட்ஸ்ல அமைஞ்சிருச்சு அப்படின்னா 24,525 ரூபாய்க்கு நாளைக்கு மார்க்கெட் ஆனது செல்ல வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்துல கேப் அப்ல ஓபன் ஆயிடுச்சுன்னா 24,450, 24,500 அடியில ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கும். அந்த நேரம் பார்த்துக்கிட்டு கவனமா பார்த்துக்கிட்டு செயல்படுங்க. ஏன்னா அந்த நேரத்துல வந்து இப்ப புட்கால் ரேஷியோடைய மதிப்பானது வச்சு 1.48ல ப்ராஃபிட் புக்கிங் வரும். காலைல கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா அப்படி ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா 24,350 வரைய வாய்ப்பு உள்ளது. அதாவது கேப் அப்ல 24,500 லெவல்ல கேப் அப்போ இல்லை எப்போவோ 24,500 கிட்ட போச்சு அப்படின்னா திரும்பவும் அங்கிருந்து ப்ராஃபிட் புக்கிங்னால கீழே வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்துல 24,320 பிரேக் வந்து உடைக்கப்பட்டுச்சுன்னா 24,200, 24,150 முடிய வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. வரை வாய்ப்புகள் உள்ளன. பேங்க் நிப்டி வந்து கடந்த 5 நாட்களா எடுத்துக்கிட்டீங்கன்னா போன வாரம்ல ஒரு பிளாட் பேட்டர்னுக்குள்ள வர்த்தகம் ஆகிட்டு இருக்குங்க. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 57,740 பிரேக் பண்ணுச்சுன்னா நல்லா இருக்கும். கீழே வந்து அதை சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா 56,700 முடிய வர வாய்ப்பு இருக்கு. இந்த பிளாக் பேட்டை வந்து கீழே உடைச்சிச்சு அப்படின்னா அதே நேரத்துல 57,370 பிரேக் பண்ணிச்சு கடந்துச்சு அப்படின்னா 57,750 வரை ஒரு ஏற்றம் பெறவும் வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் செயினுடைய கணக்கு பார்ப்போம். $24,700 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இங்க அதிகமான புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட 1.8 லட்சம் ஒப்பந்தங்கள் இருக்குங்க. இதுவே தற்போதைக்கு வலுவான சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக பார்க்கப்படுகிறது. 24,700, 24,500 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இங்க அதிகப்படியான கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருப்பதால் இது ஒரு வலுவான ரெசிஸ்டன்ஸாக பார்க்கப்படுகிறது. அதனால இந்த நேரத்துல வர இடத்துல ஃபுல்லா ஈஸியாக 1.48 மேல இருக்கிறதுனால ஒரு ராபிட் புக்கிங் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அது மட்டும் இல்லாம ட்ரையாங்கல் பேட்டர்னுக்குள்ள இயங்கி வருகிறது. ஈஸியாக புட்கால ஏசியில 1.48 அளவுல உள்ளது. அது மட்டும் இல்லாம இந்தியா விக்ஸ் வந்து 12க்கும் கீழே குறைவாக இருப்பதால் சந்தையில திடீர்னு ஒரு பிக் மூவ் வர வாய்ப்பு உள்ளது. அதே போல ஆப்ஷன் பையர் வந்து பிரீமியம் வந்து டிகே ஆகும். அதனால கவனமா பார்த்துக்கிட்டு நீங்க இந்தியா 12 கீழே இருக்கும்போது டிகே அதிகமா இருக்கும். திடீர்னு வந்து ஒரு ஏற்றம் இறக்கம் வரும். அதனால கவனமா பார்த்துக்கிட்டு ஆப்ஷன் பையர் முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்க வந்து வேற இண்டெக்ஸ்லயோ இல்ல கமாடிட்டி மார்க்கெட்லயோ நீங்க பண்ணிக்கிறது நல்லது.
அதே போல இந்திய பங்கு சந்தையில நேர மாற்றங்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் நாளையில முதல்ல வந்து கேஷ் மார்க்கெட்ல எந்தவித மாற்றமும் இல்லை. வழக்கம் போல மாலை 3:30 மணிக்கு வரை செயல்படும். எஃப்ஒன்டோ பங்குகள் கேஷ் பிரைஸ் லாக் ஆகிற டைம் வந்து எஃப்ஒன்டோ பட்டியலில் உள்ள பங்குகளின் டெலிவரி விலை மாலை 3:15 மணிக்கு லாக் செய்யப்படும். எஃப்ஒன்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே கேஷ் மார்க்கெட்ல 3:15க்கு லாக் செய்யப்படும். எஃப்ஒன்டோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ல வர்த்தகம் மாலை வந்து 3:40 மணி வரை தொடர்ந்து நடைபெறும் ஃபியூச்சர்ஸ்ல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கேஷ் மார்க்கெட்ல ஏலத்தில் நிர்ணயிக்கப்படும் இறுதி விலையை அடிப்படையாக கொண்டு வர்த்தகர்கள் தங்கள் எஃப்ஒன்டோ பொசிஷன்களை சரி செய்யவும், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கெச்சிங் செய்யவும் இந்த இது உதவும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. இந்த வீடியோ பதிவு செய்ய தலைப்பும் கேட்டுங்க, நல்ல ஒரு தலைப்பாகவும் நம்மளுடைய ஏஐ ஆனது கொடுத்துருக்கு. அதுபடி நான் வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன். ஏதாவது இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு ஏதாவது உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வாரத்துல பார்க்க வேண்டிய பங்குகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிவிஸ் லேபு கொஞ்சம் வாட்சஸ்ல வச்சு நீங்க பார்த்துக்கோங்க. மூமெண்டம் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு. சோலா பினான்ஸ், பிரசிடென்ட் சிஸ்டம், இப்போ செஞ்சில் பிளே விட்டு அஸ்ட்ரா மைக்ரோவேவ் நல்லா ஒரு பிரேக் அவுட் ஆகி திருப்பி செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து வந்தாலும் நாளைக்கு இந்த கைக்கு மேல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மேல போகும். ஒரு நியூஸ்னால ஒரு கைக்கு வந்த ஸ்டாக்கு வெயிட் பண்ணி பாருங்க. மகேந்திரா அண்ட் மகேந்திரா, டெக் மகேந்திரா, யூனோ மிண்டா, ஆர்கே போச்சு, ஆனந்தராஜ், இதெல்லாம் இன்னும் கிட்ட சொல்ற போட்டோ இருக்கு, நல்லா இருக்கு. ஆனந்தராஜ் செஞ்சில் பிளே விட்டு பார்த்துக்கோங்க. ஆஸ்க் ஆட்டோமொபைல் இதுவுமே நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. அடுத்து டீப் இண்டஸ்ட்ரி வாட்சஸ்ல வச்சுக்கோங்க. பிரேக் அவுட் ஆகிருக்கு, ரீடெஸ்ட்லாம் வர வாய்ப்பு இல்லை. இது மூமெண்ட்லேயே கொடுக்க போகுது. அதெல்லாம் மூமெண்ட்டா நல்லா வர வாய்ப்பு உள்ளது. இந்த குயிஃப் பயோசைன்ஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபார்மா கம்பெனிங்க. இதை வச்சுக்கோங்க. அடுத்து எம்எஸ்டிசியுமே நல்ல ஒரு கீழே இருந்து திரும்புது. மந்த்லியில ஒரு பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு உள்ளது. இந்த ஸ்டாக்ஸை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எம்எஸ்டிசி நல்லா மேலே போக வாய்ப்பு உள்ளது. இப்போ ராணே கோல்டிங் மெட்ராஸ் தலைமையிலான பங்கு, இந்த பங்குமே ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு மந்த்லியில. இதுவுமே அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் டேக்கு மேல கட் பண்ணிச்சோம் அப்படின்னா இந்த பங்குமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த பங்கெல்லாம் வாட்சஸ்ல வச்சுக்கோங்க. ஆர்கே போச்சு, ஆனந்தராஜ், மெயினா ஆர்கே போட்ஸும் ராமகிருஷ்ணா பல்ஜினும் ஆனந்தரதியும் ஆனந்தராஜும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அது நம்ம ஃபர்ஸ்ட் டே முடிவட்டும், முடிஞ்சு செவ்வாய்க்கிழமைக்கு மேல பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்குவேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிருக்கோம், யாரும் பார்க்க மாட்டீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. வாழ்க வளர்த்துட்டாங்க.